தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் திமுக முன்னெடுக்கும் மொழி அரசியலும் தீவிர கவனம் பெற்றிருக்கிறது. இந்தி திணிக்கப்படுவதை தடுக்க வேண்டும், தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் பிரதான முழக்கம். புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பாஜக அரசு திணிப்பதாக முக்கிய குற்றச்சாட்டையும் முன்வைத்து தீவிர அரசியலை முன்னெடுத்து வருகிறது திமுக. இந்த மொழி அரசியல் சமீபத்தில் வெளியான பராசக்தி திரைப்படம் மூலம் அதிகம் பேசப்பட்டது. திரைப்படம் என்பதால் அதற்கான தாக்கமும் அதிகமாக இருந்தது. சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகளையும் தீவிரமாக மேற்கொண்டது திமுக. இதனிடையே பாஜக அரசுக்கு சவாலாக இருக்கும் வகையில் மிக முக்கியமான முன்னெடுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கையில் எடுத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்படாத நிலையில் தமிழக அரசு சார்பில் தேசிய அளவில் செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, வங்காளம், மராட்டியம் ஆகிய மொழிகளில் ஆண்டுதோறும் சிறந்த படைப்புகளுக்கு தனித்தனியாக விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவிப்பதன் மூலம் இந்திக்கு மாற்றாக பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசியலை தேசிய அளவில் முன்னெடுத்திருக்கிறார். இது இந்தியா முழுவதும் அதிக கவனம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் ஜனவரி 25 அன்று மாநிலம் முழுவதும் திமுக நடத்தும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுக மாணவரணி மூலமாக நினைவேந்தல் பேரணியும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பாஜகவிற்கு எதிரான மொழி அரசியலின் தீவிரம் குறையாமல் பார்த்துக் கொள்கிறது திமுக. சார், இந்த முறை மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் தொடர்பா திமுக கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. என்ன தகவல் அது? மொழிப்போர் தியாகிகளுக்கு கொடுக்கிற மரியாதை என்பது எங்கள் கட்சியுடைய ஆள் விருப்பம் என்பதை தாண்டி எங்கள் கட்சியுடைய முதல் இலக்கம் அதுதான். எங்களுடைய 50 முழக்கத்தில் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கிற அந்த முழக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டர்களையும் நாடி நரம்புகளில் ஊறித்து வைத்த ஒன்று. மொழி என்பது எங்களுடைய இதயமானது, உயிரானது என்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த முழக்கத்தை வைத்துதான் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பெரும்பாலும் மொழிப்போர் தியாகிகளுடைய படங்களை பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. ஆனால் இந்த முறை ஏன் இவ்வளவு பேசப்படுகிற கேள்வி கேட்கிறீங்க? மேபி எதிர்கட்சிகள் மொழி குறித்து அமைதியாக இருப்பது, மோடி போன்றவர்களுடைய தமிழ் மீதான வெறுப்பு, அதனால் ஊடகங்களில் இது பெரிதாக பேசப்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம். சார், இந்த காலகட்டத்தில் மொழி பிரச்சனை எந்தெந்த வகையில இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இந்தி வார விழா கொண்டாட்டங்களில் அரசியல் சட்டத்தின் பெயரால் இந்தியை வலிய திணிக்கிறார்கள். இங்கு வருகிற உள்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் இந்திக்கு ஒதுக்கப்படுகிற நிதியையும் இந்திக்கு ஒதுக்கப்படுகிற வசதிகளையும் இந்தி மொழியில் வருகிற எல்லா அறிவிப்புகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இரண்டாந்தர குடிமக்களாக நாங்களேங்கிற கேள்வியை தமிழர்களாகிய நாங்களும் தென்னிந்தியர்களும் கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த இடத்தில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக எங்கள் மொழி ஆட்சி மொழியாக வரை இந்த போராட்டம் தொடரும். இந்தியா என்கிற நாடு பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட நாடு. எல்லா மொழிகளிலும் தாய்மொழிகளும் அங்கீகரிக்கப்படாத வரை இந்தியை தூக்கி கொண்டு வந்து எங்கள் தலையில் சுமத்தினால் நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் இலக்கு என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழும், தெலுங்கும், மலையாளமும், கன்னடமும், தென்னிந்திய மொழிகளும் அதில் ஆட்சி மொழி எங்கள் நிலைக்கு உயர வேண்டும், அலுவல் மொழி எங்கள் நிலைக்கு உயர வேண்டும். அதுவரை இது பேசும் பொருளாக மட்டுமல்ல, போராட்ட களமாகவும் எங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இதன் வெளிப்பாடாத்தான் இந்திக்கு மாறாக தமிழ் உட்பட பிராந்திய மொழிகளுக்கு செம்மொழி இலக்கிய விருதுகளை வழங்கப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா நீங்க கவனிக்கணும், இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பெருந்தன்மை வந்தவர்களிடம் இருப்பதில்லை. ஒவ்வொரு மொழிகளையும் அங்கீகரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றியத்தில் ஆளுநர்களுக்கு இருக்க வேண்டும். ஒன்றிய அரசு என்பது மாற்றாந்தாய மனப்பான்மை இல்லாமல் இந்தியாவுடைய எல்லா மொழி எழுத்தாளர்களையும் அரவணைக்கிற வேலை செய்ய வேண்டும். என்றால் இந்திங்கிற மொழிக்கு பாரம்பரிய வரலாறோ பண்பாடோ இலக்கண இலக்கியங்களே இல்லை. அதனால் என்னமோ இந்தி பேசுகிற மக்களும் இந்தி பேசுகிற மக்களை சொல்லவில்லை, இந்தி பேசுகிறதை ஆதரிக்கிற இந்தி ஹார்ட்கோர் இந்தியை ஆதரிக்கிற தலைவர்கள் எல்லாம் மற்ற மொழிகளின் மீது ஒரு வெறுப்புணர்வை கக்குகிறார்கள். அப்ப மொழிகளின் மூத்த மொழியாகவும் பல மொழிகளுக்கு தாயாகவும் இருக்கிற தமிழ், அந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்கள் மொழிக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, பல மொழிகளை பெற்றெடுத்த சகோதர மொழிகளை உண்டு செய்த பெருமை எங்கள் மொழிக்கு இருக்கிறதோ, அதுபோல் மற்ற மொழிகளை வளர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த திராவிட மொழி இலக்கியங்களோடு இப்போது இருக்கக்கூடிய, ஏன் இந்தியில் கூட நல்ல இலக்கியம் வந்தால் அவர்களை பாராட்ட வேண்டியதும் போற்ற வேண்டியதும் எங்கள் கடமை என்றுதான் எங்களுடைய தலைவர் அவர்கள் பிற மொழி இலக்கியங்களுக்கு விருதுகளை அறிவித்து கௌரவிக்கிறார். எந்த மொழியும் தாழ்த்தாது
அந்த மொழிகளின் உணர்வுக்கும் நாம் மதிப்பு கொடுப்போம் என்கிற அந்த பாங்கோடு தான் இப்போது அந்த மொழிகளுக்கான இலக்கிய விருதுகளை அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய இந்தியாவில் எந்த அரசும் செய்ய முடியாத ஒன்று. ஏனென்றால் அதை செய்வதற்கு தெம்பும் திராணியும் தமிழர்களாகி எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் தலைவர் தான் அதை செய்து முடித்திருக்கிறார் என்ற பெருமிதம் எங்களுக்கு. இதனோட வெளிப்பாடா தான் பராசக்தி திரைப்படம் வெளிவந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அது ஒரு கலை படைப்பு, பல்வேறு படைப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு படைப்பாக பார்க்கிறோம். அதில் கூடுதலாக மொழி போராட்டம் குறித்தும் மாணவர்கள் போராட்டம் குறித்தும் பேசப்பட்டது. அது ஒரு வாத பொருளானது. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் என்று அழைக்கப்படுகிற சினிமாவில் மூழ்கி இருக்கிற இளைஞர்களுக்கு அது ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. ஆனால் இதுதான் முன்னோட்டம் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு களம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீ பரவட்டும் என்ற பற்ற வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் தன் 16 வயதில் திருவாரூர் வீதிகளிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் என்று முழங்கிய முழக்கம், இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தந்தை பெரியார் அவர்கள் 38களில் இந்தி எதிர்த்து தொடங்கி வைத்த அந்த போர், எங்களுடைய நடராஜனும் தாளமுத்தும் பற்ற வைத்த நெருப்பு என்பது தமிழ்நாடு வரலாறு என்பதை மொழி போராட்டத்துகளால் சூழ்ந்ததுதான். எங்களுடைய கலாபமாகட்டும், இங்க இருக்கக்கூடிய எந்த இயக்கமாகட்டும், மொழி குறித்து வைக்கப்படுகிற வாதம் மிக முக்கியமான வாதம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கைங்கிற வாதம் என்பது இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது, என் உலகிற்கே பல அரசாங்கங்களுக்கு வழிகாட்டுகிறது. தாய்மொழியோடு ஆங்கிலம் வேண்டும் என்கிற அந்த புரிதலை முதலில் கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இந்த இருமொழி கொள்கையை உலகுக்கு கொண்டு வந்தது. அதனால் அந்த இப்போது நீங்க சொல்ற பராசக்திங்கிற படம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டபிள், ஒரு வாதத்திற்கு ஒரு புள்ளியாக இருக்கிறது ஒழிய அதுதான் காரணம் என்று நாம் சுருக்கிவிட முடியாது.